சரீர முயற்சியும் தேவ பக்தியும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடியும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அங்கே இந்த 2 விதமான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று சரீர முயற்சிக்கு இடம் கொடுத்திருக்கிறவர்கள், இன்னொன்று தேவ பக்திக்கு இடம் கொடுத்திருக்கிறவர்கள். என்றைக்குமே சரீர முயற்சியும் தேவ பக்தியும் ஒன்றல்ல, என்றைக்குமே அது ஒன்றாக இணையவே இணையாது. சரீர முயற்சி வேறு, தேவ பக்தி வேறு என்பதை தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எவைகளுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்ருவானவன் சரீர முயற்சி தான் தேவபக்தி என்று சொல்லி நூதனமாய் வஞ்சிப்பதற்கு பல உபாய தந்திரங்களை அவன் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். சரீர முயற்சிக்கும் தேவபக்திக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு அநேகருக்கு தெரிகிறது இல்லை. அதனால அதுக்கு முன்னால நீங்க வாசிக்கும் போதும் கூட 7வது வசனத்தை நீங்க கவனிங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படி சொல்லி எங்க தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை காண்பித்து கொடுக்கிறார். அப்ப அக்காலத்துல சீர்கேடும் கிழவிகள் பேச்சு என்று சொல்லும் போது முடிவில்லாத வம்ச வரலாறுகளை குறித்தவைகள், என்னமாய் கூட இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், உலக வழிபாடுகள் என்று சொல்லி பலவிதமான நூதனமான உபதேசங்களை கொண்டு வந்து தேவ பக்தியின் என்று அநேக ஜனங்களை வழி தவற செய்வதற்கு சத்துரு பெரிதும் முயற்சித்தான் என்பதை அக்காலத்திலே ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். 2 வார்த்தை தான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று சரீர முயற்சி, இன்னொன்று தேவ பக்தி. ஏன் இந்த இடத்துல நீ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றார்? சரீர முயற்சிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு சொற்பமான பிரயோஜனம் தான், கொஞ்சமான ஒரு பிரயோஜனம் இருக்கு. அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் அவர் சொல்லிட்டு சொல்றார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், பாருங்க, இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது, இதற்கு பின்வரும் ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப யுகாயுகமா ஆண்டவரோடு வாழ போகிறோம். நம்முடைய நித்தியத்தையும் தீர்மானிக்க இடத்திலே தேவ பக்தியானது காண்பிக்கப்படுகிறது. அதனால அங்க சொல்றார், தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டதா பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரயோஜனமானதை நம்ம தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கடையில போய் ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கம்பெனில சம்பளமா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 30 நாட்கள், ஒரு மாசம் இருக்கிற அந்த 30 நாட்களும் அவங்க வீணா வேலை பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க அநேகர் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சரீர முயற்சிக்கு அதிக இடம் கொடுத்து தேவ பக்திக்கு முற்றிலும் விளக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்திலிருந்து சொல்றார், அது பிசாசுகளின் உபதேசம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். மீண்டும் நல்லா கவனிங்க. முதல் வசனத்துல சொல்றார், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். அப்ப பிசாசுகளின் உபதேசம் தான் சரீரத்துக்கு ஏதுவான முயற்சி. சரீர முயற்சி சொந்த பலனை காண்பி, சுய பலன்ல நிலை கொண்டிரு அப்படிங்கிறதுக்கு ஏதுவான சில தந்திரமான உபதேசத்தை சத்துருவானவர் அநேக சபைகளுக்குள்ளே நுழைத்து விட்டார். ஆனா தேவபக்தி எதை காண்பிக்கு? இந்த 4வது அதிகாரத்துல தேவபக்தியை குறித்து மீண்டும் என்ன சொல்றார்? 7ஆம் வசனத்துல சொல்றார், தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 8ஆம் வசனத்துல சொல்றார், தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது, அதுதான் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி தேவபக்தி குறித்து மீண்டும் மீண்டும் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா?
அந்த தேவ பக்தி என்ன அப்படி சொன்னா, அந்த தேவ பக்தி அதுக்கு முன்னால காமிச்சு கொடுக்கிறார். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் எதுல வெளிப்பட்டார்? இதான் இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று என்ன செய்யப்பட்டாராம்? விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப கிறிஸ்துவான பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை தொடர்ந்து முடிவு பாருங்க, தேவபக்திக்குரிய ரகசியத்தை பாருங்க, முடிவு அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா இதை குறித்து ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று அங்கே எழுதுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே. பிரியமானவர்களே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறது மட்டும் தேவபக்தி இல்ல, அதை தொடர்ந்து அதோடைய முடிவு என்ன தெரியுமா? அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அதான் முடிகிறார். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் கடைசி வசனம் 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவ பக்தியை குறித்து பேசுகிறார், தேவ பக்திக்குரிய ரகசியத்தை குறித்து பேசுகிறார். அந்த ரகசியம் எதுவா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டு தேவதூதர்களால் காணப்பட்டு பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டு உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டு மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டு. ஒரு சின்ன லிஸ்ட் கொடுக்கிறாரு. தேவ பக்தி எதுல இருக்கு அப்படிங்க கேட்டா, இப்படிப்பட்ட விசேஷித்த சத்தியங்களிலே அடங்கி இருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, நான் அடைந்ததும் நான் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. எவ்வளவு நேர்த்தி எழுதுகிறார் பாருங்க. அப்ப இயேசுவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டா. ஏதோ பாவங்கள் மன்னிக்கப்படுறது வாழ்க்கை மட்டும் கிடையாது. இதை நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பாவங்களை சுமந்து தீர்த்திட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. இதனால நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம், இது அடிப்படை சத்தியம் தானே என்று சொல்லி இதை நிராகரித்து விடக்கூடாது. இதுல தான் ஆழமான சத்தியமும் இருக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன், நல்ல கவனிங்க, நம்முடைய பழைய மனுஷன் மாண்டு போனதும் கிறிஸ்துவின் சிலுவையில தான். பாவங்கள் மன்னிக்கப்படுறது அது ஒரு பகுதி. ஆனா பாவ மனுஷன் சிலுவையில மாண்டு கிடக்கிறான் என்பது அது இன்னொரு பகுதி. ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் பாவியா இருந்து நீதிமான் ஆகுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் பிசாசின் பிள்ளையா இருந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான்னு வச்சுக்கோங்க. முதல்ல அறிய வேண்டிய சத்தியம் என்ன? நான் ஒரு பாவி, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கான பிராயச்சித்தமா தம்மையே மனுஷ சாயலுக்கு உட்படுத்தி ஒரு பாவம் செய்யாத தேவனாகிய கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல இந்த உலகத்துல என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். பாவியாகிய நான் அடைய வேண்டிய மரண தண்டனையை எனக்கு பதிலாக என் ஸ்தானத்திலே கல்வாரி சிலுவையிலே எனக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் மறுரூபப்படுகிறோம். அதாவது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். பாவிகளாய் இருந்த நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். உண்மை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கழுவப்பட்டு விட்டோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோம் என்றால் நாம் நீதிமான். நீதிமான் அடுத்து என்ன செய்யணும்? படுத்து தூங்கணுமா? நீதிமான் அடுத்தடுத்து தன் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அநேக சவால்கள் இருக்கிறது. தன்னுடைய சொந்த மாம்சத்தின் எண்ணங்கள், சொந்த மாம்சத்தின் கிரியைகள், சொந்த மாம்சத்தின் இச்சைகள் மூலமாய் அநேக பகுதிகளிலே நீதிமானாக்கப்பட்ட அந்த மனுஷன், அந்த மனுஷி சோதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது.
மாம்சத்தோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தோடும், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய அநேக விதமான இச்சைகள், இவைகளின் நிமித்தமாகவும் அநேக சவால்களையும் சோதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு தெரியப்படுத்தப்படுகிற சத்தியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு விட்டோம். ஆம், ஆண்டவர் நம்மை ரட்சித்து விட்டார், நீதிமான் ஆகிவிட்டோம். அதனால தேவன் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிருவார் என்று நான் எண்ணிவிட முடியாது. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அநேகர் கூட பாவத்திலே விடுதலையை காணாமல், பாவத்தை மேற்கொள்ள முடியாமல், உலகத்திலே எதிர்கொள்ளக்கூடிய இச்சைகளையும் கவர்ச்சிகளையும் மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி விழுந்து பாதாளத்திற்கு கூட போக முடியும். ஆகவேதான் தேவன் செல்வி பற்றிய உபதேசத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற அருமையான மகத்துவமான சத்தியங்கள் என்னென்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Not only that all our sins have been purged out, not only that all our sins have been forgiven, but also that the old man who produces each and every sin, the old man who produces, who expresses sinful nature within us, has been crucified with Christ. நமக்குள்ளே இருந்து பாவ சிந்தனையை, பாவ சாயலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற அத்தகைய பழைய மனுஷனும் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் என்ன செய்து விட்டான்? மாண்டு விட்டான் என்கிற சத்தியத்தை பற்றியதுதான் தேவ பக்தி. அதனாலதான் நீங்க வாசிக்கிறீங்க 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்தினா என்னங்கிறத விலாவரியா பேசி அதுல என்ன சாயலை கொண்டு வர்றார் பாத்தீங்களா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற இடத்துல கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கா இல்லையா? காண்பிக்கப்படுகிறது. அங்க என்னையா எழுதியிருக்கு? 1 தீமோத்தேயு 3:16 அவர் பாவ மாம்சத்தின் சாயலா வெளிப்பட்டார்னு போடலையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுதான் ரோமர் 8:3 சொல்லுகிறது. எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா எந்த சாயல்ல வந்தார்? எந்த சாயல்ல இந்த உலகத்துக்குள்ள வந்தார்? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் வந்தார். அப்ப பாவ மாம்சத்தின் சாயலா வந்தவர். அப்ப தேவபக்திக்குரிய ரகசியத்தின் கடைசி பகுதி என்ன? மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சரிதானா? மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். எப்பொழுது அவர் மகிமையில எடுத்துக் கொள்ளப்படுகிறார்? பாவ மாம்சத்தின் சாயலாய் இந்த பூமியில இறங்கி வந்தவர் எப்படி ஏறி போகிறார்? உயிர்த்தெழுதலின் சாயலோடு ஏறி போகிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. பாவ மாம்சத்தின் சாயல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய சிந்தை, தேவனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அவருடைய அந்த பாவ மாம்சத்தின் சாயல் இருக்குது, அந்த பாவ மாம்சம் இருக்குது, அதுல ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டும். ஒரு பாவமும் செய்யாத குமாரனாகிய தேவன், ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்து என்னும் இயேசு, மனுஷகுமாரனாகிய இயேசு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டா. இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியம். இதனுடைய முதல் பார்ட். இரண்டாவது பார்ட் என்ன? மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15 தெளிவாக வாசிக்கிறோம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப எந்த சாயல்ல பாருங்க, அழகா பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லும் போது அவர் இறங்கி வந்ததை குறிக்கி. நீங்க எளிமையா மனதில் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் எளிமையா சொல்ல, ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது போல ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லி தந்துருந்தேன். தேவபக்தினா என்ன அப்படின்னா, இறங்கு வரிசை, ஏறு வரிசை.
டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் சொல்லுவாங்க. டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் அசெண்டிங் ஆர்டர் சொல்லுவாங்க. டிசெண்டிங் அசெண்டிங் இது எளிமையான ஒரு பகுதி. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த வார்த்தை தான் தேவபக்திக்குரிய ரகசியத்தில் முதல் பார்ட். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அது எதை குறிக்கு? மேலே இருந்தவர் இறங்கி வந்தார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது இங்க எல்லா ரட்சிப்புக்கான எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுட்டு உயிர்த்தெழுந்த சாயலிலே, பாவ மாம்சத்தின் சாயலை வெளிப்பட்டவர் உயிர்த்தெழுந்த சாயலை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதனாலதான் செல்வி பற்றிய உபதேசத்துல கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் இங்கே கவனிக்கப்படத்தக்கது. தேவபக்திக்குரிய ரகசியத்தை அறிகிற அறிவிலே பிரியமானவர்களே, இதை மறக்கவே கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 16வது வசனத்துல தான் இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறார். தேவபக்தினா என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். சொல்லிட்டு இப்போ தீமோத்திக்கு பாடம் எடுக்கிறாரு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி என்ன செய்யணும்? தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன செய்? முயற்சி பண்ணு. உன்னுடைய எல்லா முயற்சியும் சரீர முயற்சியா இருக்கக்கூடாது. என்ன முயற்சியா இருக்கணும்னு சொன்னாரு? தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன செய்? முயற்சி பண்ணுன்னு சொல்லி அங்கே சொல்லி காண்பித்து கொடுக்கிறா. தேவ பக்திக்குரிய முயற்சி, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்ப அதை தொடர்ந்து சொல்றாரு, சரீர முயற்சி எப்படிப்பட்டதா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி எதுக்கு வாக்குத்தத்தமா? அழகா சொல்றாரு. இந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தனா, ஆண்டவர் இம்மையிலும் நம்மளை நடத்த போதுமானவர், மறுமைக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு போதுமான. தேவ பக்தியில நமக்கு சொல்லுவாங்க, ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. உலகத்துல சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு ஒரே இந்த சத்தியத்துல 2 விதமான ஆசீர்வாதங்களை பாருங்க. தேவ பக்தி பாருங்க, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று 1 தீமோத்தி 4:8வது வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்க முடியும். எவ்வளவு நேர்த்தியாய் ஆவியானவர் நீங்க வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா 1 தீமோத்தி 3வது அதிகாரம் வேற 4வது அதிகாரம் வேறன்னு சொல்லிடாதீங்க. இந்த அதிகாரம் போட்டது வசனம் போட்டதெல்லாம் ஆதியில யாரும் போடல. தீமோத்திக்கு இப்படி எழுதியிருப்பாரு, அதிகாரம் 1 தீமோத்திக்கு எழுதுறேன், அதிகாரம் 2 1 தீமோத்தி 2. பவுல் அப்படி எழுத நினைக்கீங்க? அப்படி எழுதவே இல்லை. பெந்தி வந்த பரிசுத்தவான்கள் கிட்டத்தட்ட வரலாற்றில் சொல்லுவாங்க 1227வது வருஷம், 1220க்கு மேல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்பாக ஸ்டீஃபன் லாங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி, ஸ்டீஃபன் லாங்ஸ்டன் அல்லது ஸ்டீஃபன் லாங்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர், அவரோடு உள்ள ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சாங்கன்னா, இதை ஜனங்கள் சரியா வசனங்களை படித்து ஆராயணும் சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கிற நாட்கள் ஆதியில கிடையவே கிடையாது. நீங்க அந்த மேனுஸ்கிரிப்ட், அந்த மூல பதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் கிடையவே கிடையாது. எப்ப நம்பர் போடப்பட்டதுன்னா 800 வருஷங்களுக்கு முன்பாக 1227 அல்லது 25ல தான் ஸ்டீஃபன் லாங்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். நீங்க கடிதம் எழுதும் போது, யாருக்கா கடிதம் எழுதும் போது நம்பர் போட்டு எழுதுவீங்க? அதிகாரம் போட்டு எழுதுவீங்களா? யாருமே எழுத மாட்டோம். அப்போ 1 தீமோத்தி 3வது அதிகாரத்துக்கு அப்புறம் 4 வருதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த 3 அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது சொல்லப்பட்ட சத்தியங்கள். ஆனா அந்த இடத்துல பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க? பாஸ் பண்ணி அதை 3வது அதிகாரம் முடிக்காங்க, அடுத்து 4வது அதிகாரம் எழுதுறாங்க. அதனால 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கவனிங்க, ஆகிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 4வது அதிகாரம் 1 தீமோத்தி 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஆகிலும். எதுக்கு ஆகிலும்? தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான். அநேகர் இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க விரும்பாமல் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதுதான் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, சரீர முயற்சி. அப்போ அந்த 16ஆம் வசனத்தை தொடர்ந்து 4வது அதிகாரம் ஆரம்பிக்க, எப்படி ஆரம்பிக்க பார்த்தீங்களா? ஆகிலும் யார் வெளிப்படையை சொல்லுகிறபடி? ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க?
விலகி போவார்கள். ஏன் ஆகிலும் எழுத்தார் தெரியுமா? தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே எப்படி மேன்மை உள்ளதா? சத்தமா சொல்லுங்க, எப்படி மேன்மை உள்ளதுன்னு போட்டிருக்கு? மகா மேன்மை உள்ளது. ஆனா இந்த விளையாடப்பட்ட சத்தியங்களுக்குள்ள அநேகர் வராம பிசாசுகள் உபதேசம் செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் அங்க 4வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கு. ஆகிலும் ஆகிலும் எதுக்கு ஆகிலும்? தேவபக்திக்குரிய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகிலும் ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யுதுன்னா பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறது. அதுதான் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. தேவ பக்தி வேறு, சரீர முயற்சி வேறு. தேவ பக்தி முதல்ல காமிச்சு கொடுத்துட்டாரு. எங்க காமிச்சு கொடுக்கிறாரு? தேவ பக்திக்குரிய ரகசியத்தை எங்க காமிச்சு கொடுக்கிறாரு? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 16ஆம் வசனத்துல தேவபக்திக்குரிய காமிச்சு கொடுத்துட்டு, அப்ப என்ன வெளிப்பாடு அதுல அப்படின்னா, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே மாண்டு விட்டான். இனி மாம்சத்துக்கு ஏதுவாக நான் நடக்க முடியாது. இனி இந்த சரீர முயற்சியின்படி என் சொந்த முயற்சிக்கோ என்னுடைய சொந்த பிரயாசத்துக்கோ என்னுடைய சொந்த தீர்மானங்களை நான் அபியாசப்படுத்துவதற்கோ என்னுடைய சொந்த எண்ணங்களின்படி வாழ்வதற்கோ நான் எல்லா உரிமையும் இழந்து விட்டேன். அதுதான் தேவபக்திக்குரிய ரகசியம். அதுதான் பவுல், அப்போஸ்தலன் பவுல் கண்டுகொண்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட, எதுக்கு? தூங்குறதுக்கா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் சொல்றார். எதுக்கு? தூங்குறதுக்கா? இல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எதற்காக இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தேவ பக்தியாய் வேதம் வெளிப்படுத்துகிறது? உண்மையாவே சொல்றேன் பெரியமானவர்களே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் சிலுவை பற்றிய உபதேசமாகிய தேவ பக்தியை அடைந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, சரீர முயற்சி இல்ல, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்திக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் இந்த இடத்துல சீர்கேடும் கிளவிகள் பேச்சுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா, ஏன் இங்க சரீர முயற்சி குறித்து அவர் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, கொஞ்சம் மேல பாருங்க, அங்கே பிசாசுகளின் உபதேசம் எதை சொல்லி கொடுக்காங்க பாருங்க. 2ஆம் வசனத்துல விவாகம் பண்ணாதிருக்கவும், அப்படின்னா திருமணம் முடிக்காத. அப்புறம் பாருங்க, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை என்ன செய்யணுமா? விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளிடுவாங்க. அப்போ பிசாசு உபதேசம் சொல்லிட்டு ஒரு 2 உதாரணத்தை கொடுக்க, இந்த 2 தான் கிடையாது, ஒரு 2 உதாரணம் கொடுக்கிறார். ஒரு பானை சோத்துக்கு அவன் ஒரு சோறோ 2 சோறோ பதம், 2 சோறு நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். அதே போலதான் பிசாசுகளின் உபதேசம் சொல்லிட்டு உபதேசங்கள் ப்ளூரல்ல பேசுறார். The doctrines of Satan, the doctrines of the devil. பிசாசுகளின் உபதேசம் சொல்லிட்டு ரெண்டு உதாரணங்களை கொடுக்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, இன்னொன்னு சில போஜன பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க 2மே உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, இந்த 2மே சரீர முயற்சி. விவாகம் பண்ணாதுன்னு என்ன அர்த்தம்? உன்னை கட்டுப்படுத்திக்க, உன் சரீரத்துல சில எண்ணங்கள் வருதா, கட்டுப்படுத்திக்க. திருமணம் செய்யணும், கணவன் மனைவிங்கிற அந்த உறவுக்குள்ளே வரணுங்கிற அதெல்லாம் உனக்குள்ள வராதபடிக்கு உன்னை என்ன செஞ்சுக்க, கட்டுப்படுத்து. உன்னுடைய எமோஷனை கட்டுப்படுத்து, உன் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்து. நீ நிறைய இடங்கள் இப்படிதான் சொல்லிக் கொடுக்காங்க, விவாகம் பண்ணாத. விவாகம் பண்ணி ஊழியம் செஞ்சா அவங்க ஊழியக்காரங்க கிடையாது. நிறைய இடங்கள் இப்படி சொல்லிருக்காங்க. பார்த்தீங்களா என்ன சொல்லிருக்காங்க? கல்யாணம் முடிக்காம ஊழியம் செஞ்சாதான் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. நான் சொல்றேன் பிரியமானல்லே, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. உண்மையிலே திருமணம் ஆகாம தான் ஊழியம் செய்யணும்னா கட்டாயம் திருமணம் ஆகாம தான் ஊழியம் செய்யணும் ஆண்டு நடத்தல் படி. இல்ல திருமணம் ஆகி தான் ஊழியம் செய்யணும் ஆண்டு நடத்தினா கண்டிப்பா திருமணம் ஆகி தான் ஊழியம் செய்யணும். ஆனா ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் விவாகம் பண்ணாத அப்படி என்ன சொல்லி கொடுக்காங்கன்னா, உன் சரீரத்தை கட்டுப்படுத்து, அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்து. இல்ல கணவன் மனைவி இப்படி இதுல நீ கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீ வாழணும்னு நினைச்சு அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத, அதை கட்டுப்படுத்து. உன் சரீரத்தில் அப்படியே ஒரு அடக்கிக்க. புரியுதா?
அது மட்டும் இல்ல, போஜன பதார்த்தங்கள் இதெல்லாம் விலைக்கிரு. இல்ல உனக்கு சாப்பிடணும்னு தோணுது, ஆமா நான் கறி சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட போறேன், அல்ல காய்கறி பருப்பு குழம்பு சாப்பிடணும் சாப்பிட போறேன். ஆனா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இல்ல உனக்கு இந்த ஆகாரம் உனக்கு ஒரு நல்ல ஒரு ருசியான ஆகாரம் சாப்பிடுற தப்பு கிடையாது. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஆகாரத்தை சாப்பிடாதபடிக்கு நீ அப்படி தம் கட்டி உன்னை நீ கட்டுப்படுத்திக்க. உண்மைதானே? இந்த போஜன பதார்த்தங்களை சாப்பிடாதுன்னு எப்படி இருக்கு? சரீர முயற்சிக்குள்ள நடத்துறாங்க பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீரத்தை கட்டுப்படுத்த வைக்காங்க. சரீரத்தில் ஒண்ணு செஞ்சிரு, சரீரத்தில் என்ன செய், ஒன்னு அடக்கிக்க. நீ நிறைய இடங்கள்ல பாருங்க, நன்ஸ் அண்ட் மாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னியாஸ்திரிகள், இன்னுமாய் கூட மாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணமாகாத சகோதரர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைச்சிருவாங்க. மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொனாஸ்ட்ரி அப்படின்னு ஒரு இதை சொல்லுவாங்க, பில்டிங். அதுக்குள்ள தங்களை அடைச்சிக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்க கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு சொல்லி சரீர ஒடுக்குதல். சரீர ஒடுக்குதல். இதே போலதான் அநேகர் என்ன செய்றாங்கன்னா, சரீர பிரகாரமா இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது, சரீர பிரகாரமா தங்களுக்குள்ளே ஒரு விதமான கோட்பாடு ஏற்படுத்திக்கிறாங்க. ஆவியின்படி வாழ மாட்டுக்காங்க, சரீர பிரகாரமா. நான் சொல்றேன் சார், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சபைன்னு என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். சபைன்னு எது தெரியுமா? சபை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சர்ச். மூலப்பதம் கிரேக்க பாஷையில சபைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எக்லீசியா. மூல பாஷையில எக்லீசியா. எக்லீசியாவுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? டு கால் அவுட் ஆர் சமன். டு கால் அவுட் சொல்லலாம், அல்லது சமன். சமன் என்ன தெரியுமா? ஒருத்தங்களை அழைத்து விடுவது. இந்த கோர்ட்ல இருந்து சொல்லுவாங்க தெரியுமா, சமன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கோர்ட்ல சொல்லுவாங்களா, நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க, சமன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, சமன். சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? சமன் அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அழைத்து வருவது, அழைத்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டி சேர்ப்பது. அதுக்கு பேர் தான் சபைக்கு கூடி வருதல். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அதை தவற நினைக்காங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எங்க கூடி வர்றாங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு? சபை கூடி வருதல். ஆனா நம்ம இவங்கள ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, என்னன்னா அது வீட்டுல கூட்டினா அது வீட்டு கூட்டம், அதுக்கு பேர் வீட்டு கூட்டம். ஒரு கோபுரம் இருக்கணும், அல்லது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் இருக்கணும், அங்க தேவனை கைத்தட்டி பாட்டு பாடிட்டான்னா அதுக்கு பேர் சபை கூடி வருதல். நான் சொல்றேன், இதெல்லாம் சரீர முயற்சி, சரீர பிரயத்தனங்கள். சரீர பிரகாரமா நம்ம எதையோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வசனத்துக்குள்ள வரல, வசனத்துக்குள்ள வரமாட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒரு பெரிய கட்டடத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்துற பகுதி தவறு கிடையாது. இந்த ஜபரையில கூடி வந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சபை கூடி வருது. ஆனா அது அனைவருக்கு தெரியறது கிடையாது. ஏன் தெரியுது கிடையாது கேட்டா, சத்தியத்தை அவங்க அறியல. காலாகாலமா ஒரு பெரிய கட்டடத்துல கைத்தட்டி பாட்டு பாடிட்டா அதுக்கு பேர் சபை கூடி வருதல். ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்துட்டா அதுக்கு பேர் சபை. மற்ற நேரம் இந்த மாதிரி சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை இப்படி இந்த இடத்துல கூடி வந்து அதுக்கு பேர் சபை கூடி வருதல் கிடையாது. சபை வந்து அங்க இருக்கு, இதுக்கு பேர் சபை கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றேன், இது மட்டும் இல்ல, மரத்தடியில ஒரு 4 ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி பாட்டு பாடினா கூட அதுக்கு பேர் என்னதுதான்? சபை கூடி வருதல் தான். அதனாலதான் சில நேரங்களில் போதக பிதாக்களையும் சில நேரங்களில் கடிந்து கொள்வேன். நீ எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சேன்னு நான் கேட்கிறேன், அல்லது எங்க பைபிள் காலேஜில் படிச்சீங்க கேட்கிறேன். சபைன்னா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? Church never means to be a building. Church never means to be a castle. பெரிய பிரம்மாண்டமா மாளிகையா எழுப்பிட்டு அது பேர் சபைன்னு சொல்ற. வட மாநிலத்தில் வெறும் ஆற்றங்கரையில கூடுறாங்க, மரத்தடியில ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி கூடி வந்து கர்த்தரை பாட்டு பாடி ஆராதிக்காங்க, அதுக்கு பேர் என்ன பேரு தான்? சபை கூடுவதுதான். இந்த கட்டிடத்தை விட்டு நீங்க வெளியே அந்த மரத்தடியில கூடி 4 பேர் கூடி உட்கார்ந்து அது நின்று பாட்டு பாடி கர்த்தரை மையப்படுத்தி வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு சபை கூடி வருதல் தான். ஆனா இன்னைக்கு misunderstood, the term church is most probably misunderstood by many. அநேக தவறான எண்ணம், தவறான எண்ணம். இதே போலதான் பிரியமானவர்களே, சிலர்கள் இங்க உட்காந்து ஜெபம் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும், இங்க ஒரு மாதிரி பிரசன்ஸே தெரியல.
சில ஆலயத்துக்கு போனாதான் அது ஒரு மாதிரி வருது. அது உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு, வசனத்துல பிரச்சனை கிடையாது. நம்ம நீங்க எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் என்ன செய்யறேன் இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். சில சொல்லுவாங்க, இங்க சீக்கிரம் முடிச்சிருங்க, இங்க சீக்கிரம் முடிச்சிருங்க, அங்க 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 ஆராதனை ஆரம்பிக்க போகுது. ஐயோ பாவம், இதுவும் சபைதான் அதுவும் சபைதான். சபைக்கு டெபினிஷனே நீங்க அநேகர் மறந்துட்டாங்க. இதுவும் சபைதான் அதுவும் சபைதான். பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்களே, கொஞ்சம் கூட தெளிவு கிடையாது. சரீர பிரகாரமா தான் அப்படியே கொண்டு வருவாங்க. சரீர பிரகாரமா ஆவியில தேவனை மையப்படுத்தணும் அந்த எண்ணங்கள் கிடையாது. அதனாலதான் சாத்தான என்ன செஞ்சான் தெரியுமா? உனக்கு ஒரு சபை வேணும், ஒரு பெரிய பில்டிங்க பாரு, போ அங்க உனக்கு கல்ற தோட்டம் இருக்கான்னு பாரு, அங்க இருக்குது. கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு எல்லா உரிமைகள் இருக்குதான் பாரு, உரிமம் இருக்குதான் பாரு, லைசன்ஸ் வச்சிருக்காங்களா இருக்குது. கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா சர்டிபிகேட் கொடுப்பாங்களான்னு பாரு, இருக்குது. வேற என்ன? அவர் வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஏதாவது அங்க சில டிபார்ட்மெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா? இருக்குது. அவர் கல்றைக்கு ஆளு வந்து எடுக்கிறதுக்கு ஏதாவது, அப்புறம் டெத் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்களா? இருக்குது. மேரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதா? இருக்குது. மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. மனுஷனுடைய நோக்கம்லாம் அதுதான். அப்பனா அந்த பில்டிங்கை நோக்கி போயிருவோம். உண்மையா ஒரு 10 பேர் கூடி ஒரு குடிசையில் உட்கார்ந்துருப்பாங்க, கர்த்தர் உண்மையா ஆராதிப்பாங்க. அங்கெல்லாம் போனா ஒரு மாதிரி தெரியும், இந்த மீட்டிங் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி எதுக்கு இருக்கு? நீ வசனத்துக்குள்ள வரல அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். சரீர முயற்சி தான் இன்னைக்கு. என் சரீரத்தை குளிர்விக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? அங்க நான் ஐக்கியப்படுறேன், அங்கதான் தேவ பிரசனமா இருக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு இடம் தான் பெருசா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. அப்புறம் நல்லது பொழுது காரியம், திருமணத்துக்கு எல்லா காரியங்களும் உரிமை இருக்கு, சர்டிபிகேட் தந்துருவாங்க, அங்க அதிகாரம் இருக்கு, அங்க எல்லாரும் அத்தாரிட்டி இருக்கு, கையெழுத்து நல்ல ஸ்ட்ராங்கா விழுந்துரும். பிள்ளைகள் வாழ்றதுக்கு வேண்டிய சத்தியங்களை சொல்லுவாங்களா? இல்ல, அதெல்லாம் தெரியாது. திருமணத்துக்கு ஓகே, கல்லறைக்கு டபுள் ஓகே, வேலை வாய்ப்புக்கு ட்ரிபிள் ஓகே. எல்லாம் சரீர பிரகாரமா தான் போய்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னான்னு தெரியல, அசனத்துக்கு இலை எடுத்தா குழந்தை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனை இடத்துல தெரியுமா? நான் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் பார்க்கேன் அசனம் சம்பந்தப்பட்டது. அங்க அசனம், இங்க அசனம், இங்க அசனம், அங்க அசனம். சாம்பார்லாம் ஓடுது, பெருக்கெடுத்த வெள்ளம் போல சாம்பாரும் ரசமும் ஓடுது. வெடி, ஆடல் பாடல், பயங்கரமா சத்தம் போட்டு பண்றாங்க. அந்த தம்பிமாரெல்லாம் பார்த்தா தாடி வச்ச கேடியா உட்கார்ந்துருக்கான். ரட்சிப்பு இல்ல, வசனம் இல்ல, அசனத்தை கொண்டாடிட்டு இருக்கான் பாருங்க. இதான் சரீர முயற்சி. சாத்தானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாரையும் சரீர பிரகாரமா மகிழ வச்சுட்டேன். சரீரத்தில் முயற்சி எடு. இந்த வருஷம் 98வது வருஷம், அடுத்து 99, 100, அதுக்கடுத்து நரகம். 100வது வருஷம், அப்ப 100 மூட அரிசி பொங்கிடணும், சாதிச்சிடணும். போதகரே, உங்களுடைய சபையின் வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அவன் இன்றைக்கு மரித்தால் where will they spend their eternity if they die tonight? தெரியாது. அவர்கிட்ட கிட்ட சொல்லுவார், நானே எங்க போகணும் எனக்கு தெரியாது. I don't know. I even don't know where I will go, where I will spend my eternity. அவருக்கே தெரியாது. நல்ல பைபிள் எழுதி படிச்சு வந்திருக்காங்க, எப்படி வாலிபர்களை அசனத்துல முறுக்கேத்தி விடணும், 2 பார்ட்டிக்கு இடையில சண்டையை போட்டு விடுறதுக்கு எந்த அளவுக்கு இவங்களை தூக்கி எழுப்பி விடணும் அப்படிங்கிற அதெல்லாம் நல்லா படிச்சு வந்திருக்காங்க போல. பிரியமுள்ள, ஜாக்கிரதையா இருங்க, சரீர முயற்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க அநேகருக்கு எது திருப்தி தெரியுமா? அசனத்துக்கு இலை எடுத்துட்டா திருப்தி, அங்க பந்தி விசாரணை பண்ணிட்டா திருப்தி. ஒரு நாளாவது தரையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்து தரையில உட்காந்து சாப்பிடுறது, இதுதான் சரீர முயற்சி. இதுல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, தரையில உட்காந்து சாப்பிட்டேன், அந்த சம்பாரிசியை உட்காந்து சாப்பிட்டேன், எனக்கு இது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் அந்த அரிசியை எங்கெல்லாம் போது பாருங்க, அந்த சோறு பீகாருக்கும் போயிரும், ஒரிசா, டெல்லி, கல்கத்தாக்கும் போயிருது. என்ன சாப்பாடு?
அசனச்சோறு. நீங்க சாப்பிட வேண்டாம் நான் சொல்லல, விக்கிரகமா மாத்தாதீங்க. அப்ப அதுல ஏதோ மந்திரம் இருக்குதா? நீங்க எல்லாம் சரீர முயற்சி தான் பார்க்காங்க. அழிந்து போகிற வஸ்துக்களை பெரிதுபடுத்தி 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 தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை விட்டுவிட்ட கொடூரமான நிலைமை இன்றைய சபையின் நிலைமை. அதான் பவுல் சொல்றாரு, ஆகிலும் எதற்கு ஆகிலும் தேவன் வம்சத்தில் வெளிப்பட்ட, அதான் தேவபக்தி. முடிவு என்ன? அவர் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலிலே தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்து அவரோடு கூட எழுந்திருக்கிற வாழ்க்கையை நீங்களும் நான் அனுபவிக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டுங்கிற இந்த தரமான சத்தியங்களை, இந்த செல்வ பெற்ற உபதேசத்தை விட்டு பிசாசுகள் உபதேசத்துக்கு இடம் கொடுக்கிறாங்க. அதை தொடாது, இதை தொடாது, அதை செய், இது செய். ஆண்டவர் இந்த சரீரமாகிய ஆலயத்தை டெக்கரேட் பண்ண சொன்னார். இந்த சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து, சுத்திகரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட ஒப்புக்கொடு. இதற்கு ஒப்பு கொடுத்தா அவன் எதையோ மேக்கப் பண்ணிட்டு நடக்காம பாருங்க. ஆண்டவர் வந்து கேட்க போறாரா, நீ இவ்வளவு பெரிய கோபுரத்துல ஏன் சீரியல் பல்பு டிசைனா போடாம விட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு தண்டிக்க போறாரா? பந்தல் ஏன் சிறுசா போட்டேன்னு கேட்க போறாரா? ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய செய்தி சொல்லப்படுதுன்னா வர்றது கிடையாது. பழக்க தோஷம். நம்முடைய வாஞ்சை அதுதான். நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதுதான். தேவனே இறங்கி வந்து ஒரு இடத்துல, தேவனே வந்து இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பேசுறதுக்கு டேட்டு கொடுத்திருந்தா கூட, நான் இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல ஆண்டவரே நான் வரமாட்டேன், ஏன்னா இன்னைக்கு காலையில் எனக்கு பிரதிஷ்ட ஆராதனை இருக்கு, எனக்கு அசன ஐக்கிய ஆயத்த ஆராதனை இருக்கு, நான் வரவே முடியாது. என்ன சொல்ல, நான் பிரியமானவர்களே, சரீர பிரகாரமான காரியங்களை விட்டுருங்க. நீ ஜனங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அடிச்சிட்டு கிடக்கு. அங்க ஒரு சத்தியம் இல்லாட்டாலும் நீங்க அதுதான் நீங்க அடிச்சுட்டு கிடக்க ஒழிய இல்ல. ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கணும், ஆவியில பலப்படணும், கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்க ஆட்கள் இல்லை. சரீர பிரகாரமா டெக்கரேஷன் பண்ணலாமா, அப்புறம் அங்க போலாமா, இங்க சுத்தலாமா, கேரல் ரவுண்டுங்கிற பேர்ல அங்கங்க வேஷத்தை போட்டு டாம் டீமன் போட்டு அடிக்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அங்கங்க சுத்தி வரலாமா? கலாத்திய சபையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வீணானதுமான வழிபாடுகளுக்கு மீண்டும் நீங்க திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்திற்கு உட்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டா அந்த நிச்சயம் இருக்குதா? என்னை மோசம் போக்கும்படி எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய பழைய மனுஷனாகிய ஆதாமை, நல்ல கவனிங்க, இங்க ஒட்டி இருக்கிற இந்த பழைய மனுஷனாகிய ஆதாமை அவர் சிலுவையில ஒட்டி வைத்து விட்டா. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கும் பழைய மனுஷனை கொண்டுதான் சாத்தானுக்கு பயங்கரமா கிரியை செய்யறான். சரீர முயற்சி. சரீரத்தில் ஒண்ணு செஞ்சிரு. சில பேருக்கு பரிசுத்தம் வாழ மாட்டாங்க, ஆனா காலையில ஆராதனைக்கு போயிட்டு வந்தோடனே திருப்தியா இருப்பாங்க. அப்பா நல்ல ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் மாலை ஆராதனைக்கு போயிட்டு வந்தோன்னே எப்பா திருப்தி, அவ்வளவுதான். அப்புறம் இஷ்டப்பட்ட நாடகத்தை பார்க்கலாம், இஷ்டப்பட்ட சினிமாவை பார்க்கலாம், இஷ்டப்பட்ட பேச்ச பேசலாம். அப்புறம் போன் அடிச்சு மைனி எப்படி இருக்கீங்க, குழந்தை எப்படி இருக்காரு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அவெல்லாம் விளங்கவே மாட்டா மைனி, அவெல்லாம் அவ குடும்பமே சரி வராது, அவெல்லாம் கேவலம், அப்புறம் அவ இப்படி இவ அப்படி. ஆனா இருதயத்தில் என்ன செஞ்சு தெரியுமா? நீ சாயங்காலம் மாலை ஆராதனைக்கு போயிட்ட, கவனமா இருந்துக்க. நீங்க சாயங்காலம் ஆராதனைக்கு போயிட்டு இல்ல போதும், நீ அடுத்தடுத்து நீ வாயில வந்ததெல்லாம் போட்டு கிளி. அப்புறம் வேற என்ன, பிரேசி போயிட்டியா? பிரேசி ஆராதனை குடும்பமா போயிட்டீங்களா? குடும்பமா போயிட்டீங்க. இப்ப ஆண்டு பிரேசி ஆராதனை எதிர்பார்ப்பாரா, அல்லது உன் கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமா சொத்து விஷயமா ஒரு கேஸ் போட்டிருக்கேன், அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்ப்பாரா அப்படின்னு பார்த்தா, இல்லை. மக்களுக்கு என்ன முக்கியம்னா சரீர பிரயத்தனம் தான் முக்கியம். பிரேசிக்கு போயிட்டு வந்துட்டேன், குடும்பமா போயிட்டோம், மங்களகரமா போயிட்டு இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், நல்லா இருக்கு.
கூட பிறந்த சகோதரன் நீ மன்னிக்கலையே, கூட பிறந்த சகோதரிக்கு விரோதமா சொத்து பிரச்சனைக்காக கேஸ் கொடுத்திருந்தியே, அது இன்னும் நீ வாபஸ் வாங்கலையே. சரி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சாயங்காலம் அசனம் இருக்கு, அதனால எல்லாரும் வந்துருங்க. நீ எதை திரும்ப பெரிதுபடுத்திக்கிட்டே இருந்துட்டோம், சரீர முயற்சியையே பெரிதுபடுத்திட்டே இருந்துட்டோம். அதெல்லாம் ஆண்டு அங்கீகரிக்கல. கடமைக்கு போயிட்டு வர்றதை அங்கீகரிக்காரு. சத்தியங்களுக்குள்ள நில்லுங்க பிரியமானவர்களே. சத்தியம், தேவனுக்காக வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணாம இந்த ஆலயம் பாழாய் கிடக்கு. இந்த சரீரமாகிய ஆலயம் கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, நாடகம், சினிமாங்கிற இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை சிக்குண்டு இந்த ஆலயம் கெட்டு போய் கிடக்கு. இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படல, இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்படல, இந்த ஆலயம் அலங்கரிக்கப்படல, தேவனுடைய வார்த்தைகள் அலங்கரிக்கப்படல, தேவன் விரும்புகிற வாழ்க்கையினாலே அசைக்கப்படல. ஆனா சாத்தான் எதுல சந்தோஷப்பட வைக்கான்னா, ஜோடிச்சாச்சு, சீரியல் பல்பு போட்டாச்சு. எப்படி தெரியுமா எரியும்? மேல இருந்து அப்படியே இறங்கி வரும் சீரியல், அப்புறம் கீழே இருந்து மேல கடற்கடன்னு போவோம், அப்புறம் விட்டு விட்டு எரியும். ஆமா, நரகத்தில் அதுதான் உனக்கு ஆயத்தமா இருக்கு. கவனமா தூக்கி அழகா உள்ளதுக்கு போடு. அவன் இந்த ஆலயத்தை அலங்கரிச்சான், இந்த ஆலயத்தை அலங்கோலமா விட்டுட்டான். பிரியமானவர்களே, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான வீண் பேச்சுகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண என்ன அர்த்தம்? அதுதான் பார்த்தோம். தேவ பக்தி எதுதான்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப அந்த மகிமையின் சாயல் அதுதான் தேவ பக்தி. நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்கிற அந்த நிலைமைக்கு வரணும், கிறிஸ்துவோடு கூட எழுந்தோங்கிற நிலைமைக்கு வரணும். கலாத்திய சபையை நான் ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரியுமா? அது உண்மையாலே விடுதலை பெற்றிருந்தது, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறது. அதான் கேட்கிறார், நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, நீ எதுக்குள்ள மறுபடியும் போற? பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்குள்ள திரும்பவும் என்ன செய்யற? திரும்பவும் போய் மறுபடியும் நீ அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு உட்படுவது எப்படின்னு கேட்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு சிலுவையில உண்டாக்கி கொடுத்த அந்த சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்கணும். எப்படி இந்த சுயாதீனம் கிடைத்தது? நம்மை பாழாக்கி கொண்டிருந்த பழைய மனுஷனாகிய ஆதாமை அவர் கல்வாரி சிலுவையிலே மாண்டு போக செய்தார். இனி நான் அல்ல, இனி இந்த ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தின் மேன்மைக்குள்ள உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிதான் கலாத்திய சபையை கொண்டு வந்தார். கலாத்திய சபையோ மீண்டும் விருத்த சேதனங்கிற சரீர முயற்சிக்குள்ள போய்விட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படணும். மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா, எதையாவது ஒண்ணு நேர்ந்து கொண்டு எதையாவது ஒரு பொருளை கொண்டு சபையில கொண்டு வச்சுட்டா, ஏழை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுட்டா, அப்பா நம்ம மேல ஆண்டவர் பிரியப்பட்டுருவாரு. அதுல ஒரு பிரியப்பட மாட்டார். என் கூட பிறந்த சகோதரன் சகோதரிய நான் அவங்கள்ட்ட அன்பா பேசுறேனே, யார் மேலேயும் கசப்பு இல்லாம, யாரையும் பகைக்காம தேவ அன்பை நான் காத்துக்கொள்றேனே, அந்த ஒரு வாழ்க்கையில தான் தேவன் பிரியப்படுகிறார். அதனால இன்னைக்கு வெளிப்படையா நினைக்காங்க, நான் ஆசீர்வாத தட்டை எடுத்துட்டேன், அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாத தட்டு வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு போயிட்டேன், சூப்பர் நான் போயிட்டு வந்துட்டேன், பசங்க கேட்டுட்டேன், ரைட் முடிஞ்சது. இந்த சரீர முயற்சியிலேயே தான் சந்தோஷப்படுறாங்க. போயிட்டு வந்துட்டோம், சந்தோஷம். உள்ளான விடுதலை, உள்ளான பரிசுத்தம் அது இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே நான் சரீர முயற்சிக்கு இடம் கொடுத்து இந்த சரீர பிரகாரமா வாழ்றதே நான் பெரிதுபடுத்திட்டேனோ, அது எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்க. தேவ பக்தி நான் என்னங்கிறத தெளிவா இதுல பார்க்கிறேன். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுங்கிற அந்த நிச்சயத்தோடு வாழ்வது. அதோடு மட்டுமல்ல, அவர் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிறதோட தான் தேவபக்தி முடியுது. அந்த தேவபக்தியுடைய முடிவை காமிக்கிறார். மகிமையில எடுத்து எந்த சாயல்ல என்னுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனையும் அவர் மரணத்துக்கு உட்படுத்தி அவர் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப நானும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றி கொண்டிருப்பதுதான் நான் முற்றிலும் தேவபக்திக்கு உட்பட்டிருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? சரீர முயற்சி அல்ல, சரீரத்தில் எதோ ஒன்று செய்து நான் திருப்தி காண்பது அல்ல. தேவபக்திங்கிற ஆண்டவரே, இனி நான் அல்லப்பா, என் சுய சார்ந்த காரியம் அல்ல,
இந்த 4 அந்த ஆதாம் சிலுவையிலே மாண்டு போய் விட்டான். மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆம், நானும் மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டேன். எபேசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார்னு சொல்லும் போது, அவர் மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிறது மட்டும் இல்ல, அவரோடு கூட நானும் மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டேன். இனி நான் எனக்குள் இந்த ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற இந்த மேன்மையான வெளிச்சத்திலே காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். அதைத் தொடர்ந்து ஒரு சில ஆலோசனைகளை வேத வசனங்களின் மூலமாய் அருமையான ஐயா அவர்கள் நமக்கு கொண்டு வருவார்கள். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து வழிநடத்துங்க. சரீர முயற்சி அல்ல, தேவ பக்தியே பிரோஜனம் உள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். ஆண்டவரே, கடமைக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன்னு சொல்லி இதுல நாங்கள் திருப்தி காண்பது அல்ல. மனம் திரும்பின வாழ்க்கையிலே அனுதினமும் கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவின் பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் கடமைக்காக சரீர முயற்சியில நாங்கள் திருப்தி கண்டு விடாதபடி தேவ பக்திங்கிறத எங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிங்களே, அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.